Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. மறுபடியும் விஜய் நான் வருவாரா இந்த கிளாஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி பாசிங்ல வந்து போவாரா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல? அது வந்து எப்படி சொல்றது, பார்ட் 3 பண்றாங்க தர்மம் வெல்லும். இப்போ அவங்க வந்து ஜெயிலில் இருக்காரு, ரிலீஸ் ஆகலாம். இந்த ஒரு செக்மெண்ட்டை நான் பாலிவுட்ல இருந்து காப்பி பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வாடா திருட்டு பயல. லூப்லயே போன்ல போட்டுட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு குளிக்கிறதுல ஆரம்பிச்சு ட்ரெஸ் பண்ற வரைக்கும் அந்த பாட்டு ஓடினே இருக்கணும் அப்படின்னு என்ன பண்றது? ஹையோடா சாங். பையன் ரெண்டு பாட்டு என் வாய்ஸ்ல எல்லாம் நிஜமா என்னால கேட்க ஒரு ப்ரோமோ முடியாது. பண்ணனும் அப்படிங்கற எடிட்டரோட நிபந்தனை. We are not just same. இப்போ அது வைப் பண்ணலாம் எனக்காக just ஒரு 2 lines. We are not the same. We are not the same. Both are not the same. We are not the same. And then the word வந்து பாலையா சாரோட both are not same. ஆமா. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிலின் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷனில் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க சூதுகவும் 2 படத்தினுடைய என்டையர் டீம் அண்ட் காஸ்ட். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஐ திங்க் விஜய் சேதுபதி இல்லை, பாபி சிம்மா இல்லை, இது ஒரு புது டீம் அப்படிங்கும்போது ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். நாங்கள் பார்த்த ஒரு சூதுகம்ல அவங்களா இருப்பாங்களே, பட் பார்க்கும்போது அதில் இருக்க அதே ஜீப்பு, அதே மாதிரி ஒரு ஹீரோயின் அழகாக இருக்காங்க அப்படிங்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சூதுகம் என்ன இருக்கும் அப்படிங்கிறது. சூதுகம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ விஜய் சேதுபதி சார் இல்லை இவங்கள, ஆனால் அந்த பார்ட் 1ல அவங்க பண்ண சம்பவத்தோட விளைவுகள்லாம் இந்த படத்தில் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிங்கிள் ஃப்ரேம் அவங்க ஜஸ்ட் கிராஸ் ஆனாலும் அது ஒரு வாவ் பிளாக்காக உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரம் தேட்டரில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான மூமெண்ட்ஸ் எல்லாமே இல்லை. அப்படி தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் நீங்கள் கனெக்டும் ஆகிப்பீங்க. அதாவது ரொம்ப சினிமா தனமான ரொம்ப அப்படிலாம் சீன்ஸே போகல, ரொம்ப லைவாக. இப்போ இந்த படத்தில் வந்து கடத்துறதுக்கு எப்படி வந்து இந்த இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு சிசிடிவிலேருந்து எல்லாமே. ஸோ இப்போ நம்ம ரோட்டில் போய் வண்டியை நிறுத்தி டப்புன்னு தூக்கி வாரி போட்டுட்டுலாம் கடத்த முடியாது. போன பாட்டில் அப்படி பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து கடத்துறதுக்கே வந்து இன்னொரு ரூல் போட்டிருக்கும், இன்னொரு 10 ரூல். இந்த கரண்ட் ட்ரெண்டில் இப்படி எப்படி கடத்த முடியும் ஒருத்தர்? அதே ரூல்ஸ் பிடிக்காத விஷயம் நம்ம பசங்க கிட்ட. இதுல வந்து அதான் சொன்னேன் இல்லைங்களா, இல்லை விஜய் இதுல வந்து அந்த குருநாத் கேரக்டர் வந்து ரொம்ப கிளாரிட்டியா இப்படி பண்ணா கடத்திடலாம்ப்பா அப்படின்னு உங்களுக்கே கன்வின்ஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி லாஜிக்காக பண்ணியிருக்கோம். ஓகே, மறுபடியும் விஜய் நான் வருவாரா இந்த கிளாஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி பாசிங்ல வந்து போவாரா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல? அது வந்து எப்படி சொல்றது, பார்ட் 3 பண்றாங்க தர்மம் வெல்லும். இப்போ அவங்க வந்து ஜெயிலில் இருக்காரு, ரிலீஸ் ஆகலாம். ஸோ போன பார்ட்டில் வந்து அவர் எண்டில் சஞ்சனா செட்டியை உண்மையாக கடத்தி மினிஸ்டர் பொண்ணு ஜெயிலுக்கு போயிடுவாரு. ஸோ பார்ட் 3 இருக்கு. பார்ட் 3 தர்மம் வெல்லும் அப்படிங்கிற இது போயிட்டு இருக்கு. மேம், இதுக்கு நீங்க கரெக்டாக பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மேம். வாட்ஸ் இன் யுவர் ஃபோன் அப்படிங்கிற இந்த ஒரு செக்மெண்ட்டை நான் பாலிவுட்ல இருந்து காப்பி பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல லாஸ்டா ஸ்டாக் பண்ணது யாரு? ராயலட்சுமி. ஏன் மேம் ராயலட்சுமியை போய் சர்ச் பண்ணிருக்கீங்க? அக்கா எதுக்கு சர்ச் பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஏதோ ரேண்டமா லைக் அவங்க இன்ஸ்டா போஸ்ட், அவங்க பர்த்டே 2 days பிஃபோர் அவங்க பர்த்டே. ஸோ அதனால அவங்களோட அக்கௌண்ட்டை போய் பார்த்தேன். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல பண்ணல. போடுங்க மேம் இப்போ ஒரு ஃபாலோவர். ஓகே, போட்டிங்களா மேம்? போட்டாச்சு. ராயலட்சுமிக்கு ஒரு ஃபாலோ போட்டோம். அவங்களுக்கு ஒரு ஆடா நம்ம பண்ணி கொடுக்குறோம் மேம், அவ்வளவுதான். ஹோம் ஸ்கிரீன்ல என்னென்ன விஷயங்கள் நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க எப்பவுமே? இப்ப இருக்கிறது இல்ல, எப்பவுமே என்ன இருக்கணும்னு நினைப்பீங்க? பாபா போட்டோ எப்பவுமே இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். லூப்லயே போன்ல போட்டுட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு குளிக்கிறதுல ஆரம்பிச்சு ட்ரெஸ் பண்ற வரைக்கும் அந்த பாட்டு ஓடினே இருக்கணும் அப்படின்னு என்ன பண்றது? ஹையோடா சாங். என்ன பாட்டு? ஹையோடா. பையன் ரெண்டு லைன். ஐயோ நெஜ் சார் பாடுவாரு. ஹையோடா. அத அவங்க பாட்டு என் வாய்ஸ்ல எல்லாம் நிஜமா என்னால கேட்க ஒரு ப்ரோமோ முடியாது. பண்ணனும் அப்படிங்கற எடிட்டரோட நிபந்தனை. நான் நயன்தாரா ஃபேன்ஸ் வந்தானே எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். நயன்தாரா ஃபேன் ராயலட்சுமியை செலக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. நான் வந்து ஆல்ரெடி நயன்தாரா மேம் ஃபாலோ பண்றேன், அதனால அவங்க ஃபீட்ல பார்த்துட்டே இருப்பேன். இப்போ இந்த பொண்ணுங்க லைட்டா ஒன்று இருக்கும், மச்சான் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, டக்குன்னு போட்டு டிஎம் பண்றது யாரா இருக்கும்? நான் மம்மி கிட்ட தான் கேட்பேன். மம்மி தான் ஃப்ரெண்டா? நல்ல பொண்ணா இருக்கீங்க மேம். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 2K கிட் ஜென்சி வேர்ல்டா மேம்? நீங்க அப்படி கிடையாது. சரி, அதுக்கு 2K கிட்ஸ்ல இருந்தா அப்படியே ஜென்சில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ இட்ஸ் மை ஒப்பீனியன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஆக்சுவலி அந்த சாங்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி படங்கள்ல வந்து பெருசா ப்ளே பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். பட் வி ஹாவ் அ சான்ஸ் டு ப்ளே வித் அதோட பேக்ரவுண்ட் மியூசிக், சிச்சுவேஷன் மியூசிக்ல தான். பட் வி ஆர் நாட் த சேம். அது வந்து இப்போ இன்டர்நெட்ல ஒரு பயங்கரமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆண்டனி தாஸ் அவர்களோட வாய்ஸ்ல உங்களோட வாய்ஸ்ல சேர்ந்து இப்போ அது வைப் பண்ணலாமா? எனக்காக ஜஸ்ட் ஒரு 2 lines. நல்ல மாதிரி இருக்கான், ரொம்ப இருக்கான், முடிச்சவக்கே 420 இருக்கான்,
கொள்ளக்காரன் இருக்கான், கொள்ள அடிப்பான், இப்படித்தான் எத்தனை பேரோ இருக்கான். பட் we are not the same, we are not the same, both are not the same, we are not the same. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி அது ஒரு வைபாவே உண்மையாலுமே நீங்க சொன்ன மாதிரி அதோட சோலை டிஸ்டர்ப் பண்ணல. ஆக்சுவலா அதோட சோலை டிஸ்டர்ப் பண்ணல. பட் அந்த இதை கேட்டோடனே டக்குன்னு எங்களுக்கு வந்து அந்த மைண்ட் வந்து சூதுகவும் போயிட்டு வருது. ஆக்சுவலா அந்த ஒரு லெகசிக்கு போயிட்டு வருது அப்படிங்கிறது ரியலி பிரில்லியன்ட் பிரதர். ஹாப்பி தட் அதுக்காக தான் நாங்கள் பண்ணோம். நீங்கள் இப்போ சொல்லும் போது ஐ திங்க் அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது டேரக்டர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது உங்களுக்கு? ஆக்சுவலி மொத்த ஐடியாவுமே சாரோட தான். அவர் வந்து தெளிவாக இதுதான் வேணும்னு சொல்லிட்டாரு. இப்போ we are not the sameன்ற லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி அவர் பில்ட் பண்ண ஸ்டோரி அவர் ஒன்று வச்சிருந்தாரு. சின்ஸ் இட் இஸ் அ மாண்டாஜ் சாங், லிப்சிங் மாதிரி கிடையாது. ஸோ அவர் ஒரு ஐடியா வச்சிருந்தாரு. இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்கான், ஒரு பிட் பேக்கெட் அடிக்கிறவன் இருக்கான், 420 இருக்கான், மொல்ல மாதிரி இருக்கான், இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் நாங்கள் அது கிடையாது, நாங்கள் கொஞ்சம் நல்ல டீசெண்டான. ஆமாம். ஸோ அப்போ அவர் சொல்லும் போதே அந்த வார்த்தையை நாங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். அண்ட் தென் இந்த வேர்டு வந்து பாலையா சாரோட both are not same டைலாக். ஸோ அந்த டைலாகும் எங்களுக்கு அது இது சொல்லி அந்த டைலாக் சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ வாஸ் ஈஸிலி ஏபிள் டு பில்ட் அப் த ஹோல் சாங். ஒரு நிறைய பசங்களோட நிறைய டிஃப்ரெண்டான கேரக்டரோட உங்களை பார்த்துட்டு இப்போ மறுபடியும் சூதுக்கவும்ல ஒரு இம்பார்ட்டன்டான ரோல். நீங்கள் சொல்லுங்கள், அப்படிப்பட்ட ஒரு படத்தில் பீங் அ பார்ட் ஆஃப் ஒரு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறீங்க, போஸ்டர் ஃபுல்லாக நீங்கள் இருக்கீங்க, ட்ரெய்லர் டீசர்லாம் இருக்கீங்க, அப்படிங்கும்போது எப்படி ஹாப்பியாக இருக்கா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இன்னொன்று நானும் படத்தை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. டப்பு பார்த்தம்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே. இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில் ப்ராமினெண்ட்டான ஒரு ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி தான் ஆக்டருக்கு ஒரு ஆசை, இது இப்படி தானே இருக்கும். அது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதான் இந்த படத்தில் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சூதுகம் 1ல் தெரிஞ்சிருக்காங்க அவங்க எல்லாமே இப்போ வந்து ஒரு டிகேடுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் இப்போ தொடக்கமாக அமைஞ்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் சொல்லுங்கள், நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட சூதுக்கவும் ஒரு நியூ டீமோட ஒரு புது வைபோட இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது இந்த படம்? கண்டிப்பாக நீங்கள் சூதுகம் ஒன்றை பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் பார்க்குற அத்தனை பேருக்குமே அதில் என்ன உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோ என்டர்டெய்னர் அது எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்னொன்று இது ப்ராப்பர் சீக்வல். ஸோ போன பாட்டோட அந்த கதையோட தொடர்ச்சியாக இருக்கும். ஆமாம், இது ப்ரீக்வல். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1987 ஒரு கதை, அப்புறம் 2008 ஒரு கதை வரும். ஸோ 2024 இது நடுவில் நடந்த அந்த சூதுகமோட கதையும் இந்த கதையோட ட்ராவலில் இணைஞ்சு வரும். இவங்கள எப்படி டீம் பி அந்த மாதிரியா, இல்லை விஜயண்ணாவோட தம்பி தான் நம்ம சிவானா அப்படிங்கிற மாதிரியா, என்ன மாதிரி? அப்படி இல்லை. அதில் போன பாட்டில் அருள்தாஸ் வந்து சேதனோட அண்ணனாக பண்ணியிருப்பார். அவர் இந்த கேங்கை சேர்ந்தவர். ஸோ அதனால் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன தொடர்பு இருக்கும். தாஸ் கேரக்டருக்கும் குருநாத், மிர்ச்சி சிவாதில் பண்ணுற கேரக்டர் வந்து குருநாத். ஸோ 2 கேரக்டருக்கு ஒரு சின்ன தொடர்பு இருக்கும். ஒரு ஹீரோயின் அப்படின்னால ஒரு இன்ட்ரோ சீன் வைப்பாங்க, அவளுக்கு ஒரு ரொம்ப ஓவர் ட்ரமாட்டிக்கான சில லவ் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு அப்படி காட்டிட்டு இருப்பாங்க அந்த சோ கால்டு தமிழ் சினிமாவில். பட் சூதுக்கம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட காஸ்டியூம்ல இருந்து போலீஸ்கார பொண்ணு ட்ரௌசர் நினைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் வெரி வெரி கேஷுவலாக, ஒரு நோ கிராமர், நத்திங் பட் ஜஸ்ட் ஃபன் வைப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பீங் பார்ட் அஸ் அ லீட் இன் சூதுகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் அ நியூ கமர் உங்களுக்கு? Yeah, as a debut film, like it's an miracle na sonu. So it's a blessing to get this film like as a debut film for me. And இன்னொன்று என்னன்னா, லைக் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த கேரக்டருக்கு லைக் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை. லைக் எப்படி வேணாலும் நம்ம காஸ்டியூம்ஸ் ப்ளே பண்ணலாம், எப்படி வேணாலும் ஹேர் பண்ணிக்கலாம், மேக்கப் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அந்த ஒரு கண்டினியூட்டி ஃபாலோ பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. எப்படி வேணாலும் ஏன் இஷ்டம் என்ன வேணால் பண்ணலாம், அந்த மாதிரி தான். ஏன்னா இது ரொம்ப பிளேஃபுல்லான கேரக்டர், ஜோவியலாக ஜாலியாக எல்லாருக்கூடையும் ஐ மீன் லைக் ஹீரோவோட வந்து நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ப்ளே பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி சூதுகம் அந்த டைமில் தான் அந்த ஒரு பர்டிகுலர் சீன், அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு விஜயனா அந்த கிளாஸை திறந்துட்டு டான் அந்த மியூசிக் தான் இட் இஸ் அமேசிங். ஆக்சுவலி வை நான் அதை மென்ஷன் பண்ணுறேன்னா, இட் இஸ் அ வைப், இட் இஸ் அ செலிப்ரேஷன். ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர் யோர் மியூசிக் சனா மியூசிக், அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வைபான பல விஷயங்கள் சூதுகம் 2ல எப்படிலாம் வந்திருக்கு. கம்பேரிசன்ஸ் வரும். என்னதான் இருந்தாலும் 1 வந்து இட்ஸ் லைக் செம கல்ட் இல்லை, அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டே பார்த்துட்டாங்க அதை. ஸோ செகண்டில் அதுக்கு அதே மாதிரி சேம் ஸ்பேஸில் இங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஐ திங்க் அதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி சொல்கிறது, அதை பார்த்தா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆமாம் பிரதர், உங்ககிட்ட மறுபடியும் லைக் இப்போ எப்படின்னா, இது ஒரு
ஒரு நியூ கமராக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரோம், ஒரு பேக் போனே கிடையாது நமக்கு இண்டஸ்ட்ரியில் வரும்போது. பட் நான் இது பர்சனலாகவே கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்போ உங்களை நான் பார்த்தேன், பேக் ஆன் அப்படியே சர்ச் பண்ணிட்டு வரும்போது இப்போ திடீர்னு சிவிகுமார் அவருடைய ப்ரொடக்ஷனில் அப்படிங்கும்போது அந்த மூவ் ஆன் ஆகிட்டு இருக்க ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைம் ஃபினான்ஷியலியும் சரி நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும். அது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு டவுட் தான், ஃபினான்ஷியலி பேலன்ஸ் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் நம்மளோட எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட்ஸும் சைமல்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கணும். அது எவ்வளோ தூரத்துக்கு மெனக்கிட வேண்டியதாக இருக்குது வித்தவுட் எனி இன்ஃப்ளூயன்ஸ், வித்தவுட் எனி நாலேஜ் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது? அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் எனக்கு. என்னோட அண்ணா வந்து ரொம்ப சப்போர்ட், ஃபேமிலியாக ரொம்ப சப்போர்ட் எனக்கு. அதான் ஃபஸ்ட்டு எப்படின்னா என்னோட லைஃப்பை ஆக்டிங்காக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு வீட்டுக்கே தெரியாமல் வேலை விட்டுட்டு ஒரு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வீட்டுக்கே தெரியாமல் பதுங்கி ஒரு இடத்துல இருந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு தான் கெரியராக வந்து ஆக்டிங்காக ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் நாள் போக யூடியூப்பில் பண்ண நான் வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன், சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிதான். ஆனால் நான் கோயம்புத்தூர் இருப்பேன். ஸோ இப்படி தான் வந்து வீட்டுக்கே தெரியும், ஓகே நான் தொடர்ந்து வந்துட்டே இருக்கேன் யூடியூப்பில் அப்படிங்கும்போது நான் இப்போ தான் வேலையை விடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேலையை விட்டேன். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து அப்படியே வந்துட்டே இருக்கும்போது வீட்டிலே ஃபுல் சப்போர்ட், இப்போ வரைக்குமே ஃபுல் சப்போர்ட் வீட்டில் தான், அண்ணன் தான். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் ஈஸின்னு சொல்ல முடியாது. அப்போது நம்மளுக்கு வயசாகிட்டு போகுது, சம்பாதிக்கிறது இல்லை, அப்புறம் வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுறது இல்லைன்னு அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று இருக்கும்ல. அதெல்லாம் தாண்டி இப்போது இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு ரோலுக்கு நம்மளை நம்பி கூட்டு கொடுக்கும்போது அது இன்னும் கான்ஃபிடென்ட் லெவலை வந்து பூஸ்ட் பண்ணி விடுது. ஓடலாம் அப்படின்னு, இப்போது இதுதான் கரியர் ஸ்டார்ட்டா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இதுக்கப்புறம் இன்னும் ஓடலாம் ஜாலியாக, இதுக்கப்புறம் நல்லா புஷ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் உங்களோட என்டையர் டீமுக்குமே. சூதுகவும் 2 அதான் சொல்கிறேனே, அப்பப்போ நிறைய படங்களை வைபுக்காக போய் பார்ப்போம், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஃபீல் ஃப்ரீயாக ஹாப்பியாக அப்படிங்கிற மாதிரி. சூதுகவுமுடைய அந்த டீசர் பார்க்கும்போது அந்த வைப் இருந்துச்சு. ஐ விஷ் இந்த படம் அடுத்த பிளேஸ்க்கு உங்களை இன்னொரு டிக்கெட்டில் பார்க்கும்போது யூர் ஆல் இந்த டிஃப்ரெண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது எங்களோட விஷயஸாக தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.